ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. உங்களுக்கு அதிகப்படியான முடி உதிர்வு இருந்துகிட்டே இருக்கு. என்ன பண்ணாலும் முடி கொட்டுறது நிக்கவே மாட்டேனுது. முடி ரொம்ப வறட்சியா இருக்கு. சருமம் பொலிவிழந்து இருக்கு. தோல் சுருக்கங்கள் இப்பயே வர ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு கவலைப்படுறீங்களா? கவலையை விடுங்க. தினமுமே ஒரு ஸ்பூன் சொல்லிட்டு 2 வாரம் இந்த பவுடரை ட்ரை பண்ணி பாருங்க. நீங்களே வியக்கிற அளவுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த முடி உதிர்வு பிரச்சனை நின்னுடும். அது மட்டும் இல்லாம முடியும் நல்லா அடர்த்தியா வளர ஆரம்பிக்கும். உங்களுடைய சருமமும் நல்ல பொலிவா இருக்கும். இப்போ வாங்க இந்த பவுடர் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இது செய்யறதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட 100% இயற்கையான முறையில தயாரிக்கப்பட்ட முடி உதிர்வை நிறுத்தி முடி வளர்ச்சியை நல்லா தூண்டக்கூடிய இளநரையை மறைய செய்யக்கூடிய எண்ணெய் இருக்கு, ஹேர் பேக் இருக்கு, சிகக்காய் பவுடர் இருக்கு. இந்த ஹேர் கேர் காம்போ இப்ப ஆடி ஆஃபர்ல போய்கிட்டு இருக்கு. உங்களுக்கு வேணும்னா நீங்க தாராளமா வாங்கிக்கலாம். அதே மாதிரி நான் வாட்ஸ்அப் சேட்ல நிறைய பேருக்கு ஷேர் பண்ற ஒரே விஷயம் இதுதான். இந்த மாதிரி ப்ராடக்ட்டை நீங்க ட்ரை பண்ணாலும் சரி, உள்ளுக்கு சில வகை உணவுகளை எடுத்துக்கும் போது தான் உங்களுக்கு 100% ரிசல்ட் தெரியும்னு சொல்லியிருக்கேன். அதனால நம்மளுடைய இந்த ஹேர் கேர் காம்போவும் ட்ரை பண்ணுங்க. இந்த பவுடரும் கூடவே ட்ரை பண்ணி பாருங்க. நிச்சயமா 2 வாரத்துல உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் தெரியும். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு முதல்ல ஒரு பேன் ஒன்று அடுப்புல வச்சுக்கோங்க. 3/4 கப் பாதாம் பருப்பு சேர்த்துக்கோங்க. வீட்டில் எந்த கப் இருக்கோ அந்த கப்பை பயன்படுத்தி அடுத்தடுத்த அளவுகளை அளந்துக்கோங்க. மிதமான தீயில வச்சுட்டு 2 நிமிஷம் மட்டும் வறுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் வறுபடணும் அப்படிலாம் கிடையாது. லைட்டாக சூடேறினா மட்டும் போதும். இப்போ பாருங்க இந்த மாதிரி. இதை இப்போ வேற ஒரு பிளேட்ல மாத்திட்டு 2 டீஸ்பூன் சூரியகாந்தி விதை, அதாவது சன்ஃப்ளவர் சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மளிகை கடைகளில் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல கிடைக்கும். அடுத்ததான் 3 டீஸ்பூன் வெள்ளரி விதை, 2 டேபிள் ஸ்பூன் பூசணி விதை. இந்த 3 விதைகளுமே என்ன பண்ணுன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த முடி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வை கொடுக்கும். முடியோடைய வேர் கால்களுக்கு நல்ல ஒரு ஊட்டச்சத்தை கொடுத்து முடி உதிர்வை 2 வாரத்துல நிறுத்தும். முடி வளர்ச்சியையும் நல்லா தூண்டும். இளநரை சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் இது நல்ல ஒரு தீர்வை கொடுக்கும். இதையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் வறுத்துக்கோங்க. ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வறுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் வறுபடணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ இதை வேற ஒரு பிளேட்ல மாத்திடலாம். அடுத்ததான் 1/2 கப் முந்திரி பருப்பு. முந்திரி பருப்பு வந்து சுவைக்காக தான் சேர்க்கிறேன். இஷ்டம் இல்லைன்னா தவிர்த்துக்கலாம். அடுத்ததான் 1/4 கப் வால்நட். இது வந்து நம்மளுடைய மூளை வளர்ச்சிக்கு நல்லது. முடி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வை கொடுக்கும். அதிகப்படியான ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கு. கண் பார்வை திறனையும் அதிகரிக்கும். நரம்புகளுக்கு நல்ல ஒரு வலுவை சேர்க்கும். நம்மளுடைய சருமத்தை நல்ல பொலிவா வச்சுக்கிறதுக்கும் உதவியா இருக்கு. கூடவே கொஞ்சமா பிஸ்தா சேர்க்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். தேவைப்படுறவங்க சேர்த்துக்கோங்க. கண்டிப்பா சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை. இப்போ இது ஒரு 2 நிமிஷம் வறுத்தாச்சு. அடுத்ததா 1/4 கப் காய்ந்த வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. மிதமான தீயில வச்சுட்டு இதையும் வறுத்துக்கோங்க. இதுல அதிகப்படியான புரதச்சத்துக்கள் இருக்கு. நம்மளுடைய முடி வளர்ச்சிக்கு புரதச்சத்துக்கள் முக்கியம். முடி உதிர்வையும் நல்லா நிறுத்தும். அதுக்காக தான் இதுவும் வறுபட்டுடுச்சு. இதையும் வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்திடலாம். கடைசியா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அந்த பேன் ஹீட்லயே ஆளி விதை 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஆங்கிலத்துல ஃபிளாக்ஸ் சீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுலயும் அதிகப்படியான ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கு. முடி உதிர்வை நிறுத்தும். சருமத்துக்கு நல்ல ஒரு பொலிவையும் கொடுக்கும். இது வந்து சூடா இருக்கக்கூடிய பேன்ல சேர்க்கும் போது பாத்தீங்கன்னா பட்டுன்னு இந்த மாதிரி தெறிக்க ஆரம்பிக்கும். அங்கங்க ஒரு பிளேட்டை கொண்டு நீங்க மூடிக்கிட்டாலும் மூடிக்கலாம். அந்த சத்தம் அடங்கின பிறகு நீங்க திறந்து பார்க்கலாம். நான் இன்னைக்கு உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக அது வெடிக்குது பாருங்க, ஒரு கரண்டியை வச்சு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி நிறம் மாதிரி வந்த பிறகு பிளேட்ல மாத்திட்டு எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சிருங்க. ஆறுனதுக்கு அப்புறமா ஈரம் இல்லாத மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு பல்ஸ் மோட்ல வச்சுக்கோங்க. கண்டினியூவா திருவக்கூடாது மிக்ஸியை. திருவுனீங்கன்னா அதுலேருந்து எண்ணெய் வெளிப்பட ஆரம்பிக்கும். அப்புறம் வந்து கெட்டு போயிடும். நல்லா இருக்காது. ஒரு மாதிரி கெட்டி கெட்டியா இருக்கிற மாதிரி ஆயிடும். அதனால இந்த மாதிரி பல்ஸ் மோட்ல ஒரு 2-3 பல்ஸ் விட்டு எடுத்தாலே ரொம்ப நைஸான பவுடராகவும் இல்லாம ரொம்பவும் கொரகொரப்பா இல்லாம இந்த மாதிரி கிடைக்கும். இதை ஒரு பவுல்ல மாத்திட்டு கூடவே சுவைக்காக நீங்க நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். உங்களுடைய சுவைக்கு ஏற்றவாறு சேர்க்கலாம். நான் இன்னைக்கு 1/2 கப் அளவுக்கு சேர்க்கிறேன். இதுவே நீங்க சுகர் பேஷண்டா இருக்கீங்கன்னா இது அப்படியே, அதாவது நாட்டு சர்க்கரையை தவிர்த்துட்டு தேவைப்பட்டா கொஞ்சமா ஒரு துளி உப்பு சேர்த்து கூட லட்டு மாதிரி பிடிச்சிட்டு நீங்க பயன்படுத்திக்கலாம். இதை வந்து வெளியிலே நார்மல் ரூம் டெம்பரேச்சர்லேயே ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். 1 மாசம் ஆனாலும் கெட்டு போகாம இருக்கும். அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணிக்கிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதை வந்து நான் இன்னைக்கு அப்படியே பவுடர் ஃபார்ம்ல அப்படியே தான் வைக்க போறேன். ஒரு ஸ்பூன் தினமுமே காலையில எப்போ வேணாலும் சாப்பிடலாம். உங்களுக்கு எந்த டைம்ல ஈவினிங் டைம்ல சாப்பிடணும்னு தோணுதோ எப்போ வேணாலும் சாப்பிடலாம். 1லேருந்து 2 ஸ்பூன், அதாவது 10 கிராம் அளவுக்கு சாப்பிடலாம். ஒரு டீஸ்பூன்ன்றது 5 கிராம் கணக்கு இருக்கும். ஸோ நீங்க ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தாராளமா ஒரு நாளைக்கு சாப்பிடலாம்.
யார் வேணாலும் சாப்பிடலாம். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். இவங்க சாப்பிடணும், சாப்பிடக்கூடாது அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீங்க தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்து பாருங்க, உங்களுக்கு முடி சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கவே இருக்காது. அவ்ளோ சத்துக்கள் எல்லாமே இருக்கு. சருமமும் நல்ல பொலிவு பெறும். எல்லாருமே கேட்பாங்க, "என்ன உங்களுடைய சருமம் அவ்ளோ பொலிவா நல்ல ஷைனிங்கா இருக்குன்னு?" கேட்பாங்க. அந்த அளவுக்கு சத்துக்கள் வந்து இதுல இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள தகவலுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பலையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.